ஒர்த் வாட்சிங் மூவி, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது, நல்லதா இருந்துச்சு. எல்லாருமே வந்து இந்த கேரக்டர் தான் அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கும் போது திடீர்னு இல்ல அப்படின்னு ஆடியன்ஸ் ஒரு ட்விஸ்ட் பண்ணி இங்க உட்கார நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். மியூசிக் ஓகே, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பின்னாடி போட்டிருந்த பிஜிஎம் எல்லாத்துக்குமே கரெக்டா அப்ரோப்ரியேட்டா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா நல்லா இருக்கு படம். இல்ல நான் மியூசிக் அவ்வளவா விரும்பி பார்க்கல. அதுல நான் என்ன நோட் பண்ணேன்னா எமோஷன்ஸ், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே நோட் பண்ணேன். அங்கங்க ஹியூமர் வச்சிருக்காங்க, ஹியூமர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. நான் அது மட்டும் தான். மியூசிக், அவங்க ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒர்த் வாட்சிங் மூவி, ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கலாம். ஊட்டியோட வியூஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. பாட்டும் சுமாரா இருக்கு. பாட்டு இந்த 4-5 பாட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கும், பட் எல்லாம் மேட்ச் பண்ணிடுவாங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். இது ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். சரி, இப்ப நிறைய லவ் மூவிஸ் வந்துட்டு இருக்கு ரைனா. ஆனா இது வந்து ஃபேமிலியா பார்க்குற மாதிரி தான் சார் இருக்கு. ஆக்சுவலி இந்த கோமாக்கு அடுத்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம உண்மையா லவ் பண்ணோம்னா நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி லவர்ஸோட வந்து பாக்குறவங்க எல்லாருமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம கூட கண்டிப்பா அவங்க நிக்கணும் அப்படின்ட்டு. இதை விட வந்து ட்ரெடிஷனை பத்தி கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே போயிட்டு அந்த ஸ்டேட்லயுமே போயிட்டு அந்த ட்ரெடிஷன், அந்த ஃபுட் அப்படின்றதவே ரொம்ப இன்டிமேட் பண்ணிருந்தாங்க. அதுல அட்ராக்ட் பண்ண விஷயம் கேட்டா அந்த தோசா, அந்த விஷயம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. மடோனா செபஸ்டியன் கூட தான் சேருவாரு அப்படின்னு திங்க் பண்ணி வச்சிருந்தோம். பட் கிளைமேக்ஸ்ல வந்து இல்ல இவங்க கூட தான் சேருவாரு அப்படின்னு அந்த ட்விஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து இந்த கேரக்டர் தான் அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கும் போது திடீர்னு இல்ல அப்படின்னு ஆடியன்ஸ் ஒரு ட்விஸ்ட் பண்ணி இங்க உட்கார நல்லா இருந்துச்சு. நிறைய லவ் மூவிஸ் இருந்துச்சு, பட் எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா, யூனிக்கா, சூப்பரா இருந்துச்சு. சாரி, 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது யார் கூட கரெக்ட்டா பேர் ஆறாங்க, எப்படி இருந்தது? அது நீங்க மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிறகு வந்து ஜென்ஜி அப்படி பண்ணிட்டு நான் அதுக்குள்ள எதுவும் போகல. எனக்கு அது இந்த மூவி ஃபேமிலியா தான் வந்தோம். அம்மா அப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பாக்கல அந்த மூவிஸ். அதுல எதுவும் பரவாயில்ல. எனக்கு என்ன டியூரேஷன் மட்டும் சின்னதா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல மடோனா செபஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அந்த கட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து இவங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து இவங்க கூட அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போயிருக்கலாம். அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட வருவாரு, வந்து அந்த மீட்டிங் பாயிண்ட்ல பேசுவாங்க. அந்த இடம் டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த மீட்டிங் பாயிண்ட் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி போயிருக்கலாம். சோ அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல அவங்களுக்குள்ள இருக்க ஒரு லவ் எதனா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி எதனா சொல்லுங்க. எனக்கு செகண்ட் ஹீரோயின் தான். கேரக்டர் வைஸ்ல வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பொறுத்துட்டு பொறுமையா நின்று பார்த்தாங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. காமெடியில இந்த படத்துல பெரிய இது என்னன்னா 8 மினிட்ஸ் ஜோக்ஸ் நிறைய வைக்கல. அது இப்ப எல்லா படத்தையும் அதை வச்சா ஓட்டவே செய்யறாங்க. பட் இதுல அது எதுவுமே இல்ல. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது இந்த படத்துல. இதபடி ஃபேமிலியா பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இந்த ஜோக் பெரிய அந்த 18+ ஜோக்ஸ், அடல்ட் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்ல, ஃபைட் சீன்ஸும் இல்ல. அதனால ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். லவ் சப்ஜெக்ட்னால எல்லாருமே வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் அதாவது உண்மையா சேர்ந்துச்சா அந்த காதல் வந்து கடைசியில சேரும் நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா வச்சிருக்காங்க வியூஸ். அது அந்த சப்ஜெக்ட் கடைசியில அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயினுமே வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ அண்ட் லவ் சென்டிமெண்டல் எல்லாமே இருந்துச்சு. ஒர்த் வாட்சிங் மூவி, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அவங்களோட ரோல் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே பிடிச்சிருந்தது. நான் எதுவுமே பிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஐ மீன் கொஞ்சம் இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நல்லாவே முடிச்சிருக்காங்க. அதான் அவங்க கம்மியா தான் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அவங்களுக்கு வந்து அவங்க ரோல் வந்து பெருசா இல்லைனாலும் பட் அவங்களாலதான் இந்த படமே சுத்தும். சோ அவங்க பெருசா இம்பாக்ட் இல்ல. பட் அவங்க புது ஹீரோயின் தான் நல்லா பண்ணிருக்காங்க. அதான் அவர் யாருக்கு அதுவும் சொல்றாரு, உண்மையா இருந்தா அது நம்ம கிட்ட சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. அது சேர்ந்துற மாதிரி முடிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான். கண்டிப்பா இது வந்து ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. யங்ஸ்டர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, நல்லதா இருந்துச்சு. நல்ல ஒரு லவ் ஃபிலிம் சொல்லலாம். என்டி வந்து எதிர்பார்க்கல, அக்செப்டபிளா இல்லங்கிறத விட டக்குன்னு என்னடா இது இப்படி நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். இப்போ லைனா நிறைய லவ் மூவிஸ் வந்துட்டு இருக்கு. அந்த லவ் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இது டிஃபரண்டா இருக்கா? டிஃபரன்ஸ்னு இல்ல, அதான் சொல்றேன், எதிர்பார்க்க முடியாது. கிளைமேக்ஸ் யூனிக்னஸ் தான் இதோட கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் பண்ணணும், வேறபடி எதுவும் யூனிக்னஸ் தான், எல்லாம் காமன். எனக்கு எல்லா கேரக்டரும் பிடிச்சிருந்தது. மெயினா ஹீரோ. 2 ஹீரோயின்ஸ்ல எந்த ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சது. ஃபேமிலியா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸா, லவ்வர் யாரு வேணா பார்க்கலாம். எல்லாமே ஒர்த் வாட்ச் மூவி.